ஏ வேட்டையா, மணி 7 ஆகுது. இன்னும் 3 மணி நேரம் தான். 10 மணி வரைக்கும் நீ சைக்கிள் ஓட்டிவிட்ட. பண்ணையாரு கொடுக்குற 2 லட்சமும் உனக்கு தான். உன் பொண்டாட்டி மீனாட்சியும் உனக்கு தான். ஐயோ, எனக்கு எப்படா தாலி கொடியை வாங்கிட்டு போய் அவ கண்ணு முன்னாடி நிப்போம்னு இருக்கனே. பொறுமை பொறுமை, அவசரப்படாத. இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. நிதானமா சைக்கிள் ஓட்டு தம்பி. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் பாத்துக்கலாம். 5 நாள் முடிய இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. ஜுஜுபி ஓட்டிட மாட்டானா? அதெல்லாம் தெரிக்க விட்டுடலாம். இருந்தாலும் பொறுமையா பார்த்து ஓட்டுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. மீனாட்சி, வேட்டைய மட்டும் ஜெயிச்சிட்டா காலத்துக்கு நீதான் அவனுக்கு பொண்டாட்டி. யாருக்கு இந்த நேரத்துல பிளாஸ்க்ல பால் எடுத்துட்டு போற? கோயிலுக்கு போறேன். கோவிலுக்கா? சரி, கோவிலுக்கு எதுக்கு பால்? அது புத்து கோயிலுக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டி இருந்தேன், அதான். வரேன். பாம்புக்கு பால் ஊத்த பிளாஸ்க்ல பால் எடுத்துட்டு போறா. எந்த பாம்பு சூடா பால் குடிக்குது? ஏதோ இடிக்குதே. லா 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 லா. யார் இது? மீனாட்சியா நடந்து வருது? இப்போ உனக்கு யாரை பார்த்தாலும் மீனாட்சி மாதிரி தான் தெரியும். அந்த பிள்ளை எதுக்கியா காலங்கத்தால இங்க வரப்போகுது? ஏ வேட்டையா, உண்மைக்கும் உன் பொண்டாட்டி தான் நடந்து வருது. என்ன விஷயம்? திடீர்னு இங்க வந்திருக்கா? தெரியலையேப்பா. என்ன விஷயம்னு கேளுங்க. மீனாட்சி, என்ன விஷயமா? நான் அவர் கூட கொஞ்சம் பேசணும். அதானே, என்ன விஷயம்னு கேளுங்க. அத அவர்கிட்ட தான் சொல்லணும். இன்னும் 3 மணி நேரம் தான். போட்டியில ஜெயிச்சுட்டு தாலி கொடியோட வீட்டுக்கு வருவேன். அங்க வந்து பேசிக்கலாம்னு சொல்லுங்க. என்ன விஷயமா? ஏய், மீனாட்சி எதுவுமே பேச மாட்டேங்குதுப்பா. ஏமா, அவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாமா?